சின்ன வயசில் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே தட்டில் சாப்பிட்டு ஒரே பெட்டில் படுத்து ஒன்றாவே உருண்டு பிறண்டு விளையாண்டு அவ்வளவு சந்தோஷமாக இருந்த குடும்பம் பின்னாடில் அந்த வயசு வர்ற காலங்கள் திருமணமெல்லாம் ஆனதுக்கப்புறம் சொத்துக்காக அடிச்சுக்கிறதுங்கிறது, அம்மாவை யார் பார்த்துக்கிறது அப்பாவை யார் பார்த்துக்கிறதுங்கிறதுக்காக அடிச்சுக்கிறதுங்கிறது, இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரையில் இதை சந்திக்கிறவங்க எல்லாத்துக்கும் நான் மனசில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, சின்ன வயசில் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம், எந்த அளவுக்கு எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தோம், இன்றைக்கி என்னை புரிஞ்சுக்காமல் அவன் போகிறான் அல்லது அவள் போகிறா அப்படின்ற மாதிரியான ஒரு மன வருத்தம், மனத்தாங்கல் எல்லாத்துக்குமே இருக்கும். இதை பெரும்பாலானவங்க கடந்து தான் வருவாங்க. அப்போ இந்த பொசிஷன் யாருக்கு வருங்கிறத ஜாதகத்தில் தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னாக்கா அதுக்கு தானே ஜாதகம். இதை பலவிதமான கிரக சேர்க்கையில் தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் அதில் ஒரு விஷயத்தை பார்க்கலாம். இப்போது ஒரு 20 வயசுக்கு மேலே சுக்கிர தசை வருதுன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக 90% கூட பிறந்தவங்க, பங்காளிகள், சொத்து பத்து சம்மந்தமாக, தாய் தகப்பனார் சம்மந்தமாக அல்லது ஏதாவது ஒரு விதத்தில் உரிமை பொருள் சம்மந்தமாக சண்டை கட்டி மல்லு கட்டி மண்டையை உடச்சிக்கிடுவாங்க. மன வருத்தம் வரும். அந்த மனசளவில் விலகி நிற்கக்கூடிய சூழல்களை இவங்கெல்லாம் சந்திப்பாங்க. இந்த 10% இருக்குல்ல, 90% சுக்கிரதசை நடந்தால் தான் அப்படி. இந்த 10% அந்த பிரச்சனை வராது. அவங்க பிடிக்கலைன்னா ஒதுங்கி போயிடுவாங்க. இல்லை அவன் பார்க்காட்டியும் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் அப்படிங்கிற மாதிரியான மனோநிலைக்கு வந்துடுவாங்க. ஆக சுக்கிரதசை 20 வயசுக்கு மேலே வந்தாலே இந்த பிரச்சனையை சந்திக்கணும்.